ஏன் ஸ்குவாடு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் ஒரு சாரியை கேட்டுக்கிறேன். என்னென்னா 5 மணிக்கு வீடியோ வரும்னு சொன்னோம், வீடியோ வரலை. அதுவும் இல்லாமல் ஒரு குட் நியூஸுங்க ஏன் ஸ்குவாடு. என்னென்னா நம்ம எல்லா வீடியோ விலாக் ஆன் பண்ணும்போதும் மைக் ஆனில் தான் என்னென்னு செக் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நான் பண்ண ஒரு காரணத்தால் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு 2 நிமிஷத்துக்கு கொலாப்ஸு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசின்கிற நம்ம வாய்ஸே ரெக்கார்ட் ஆகலை. மைக் ஆஃப்ல இருக்கிறதும் தெரியாமல் நம்ம வீடியோ எடுத்துக்கிறோம். அதை சொல்கிறதுக்காக தாங்க என் ஸ்குவாடு இந்த பிளாக் ஸ்க்ரீனில் கிரைன்ஸ் ஓடின்னுக்குது. இது சிக்னல் கிடைக்கலன்னா எப்படி டிவி ஓடும் அந்த மாதிரி. சரி வாங்க என் ஸ்குவாடு, வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போயிடலாம். நம்மளால் எவ்வளோ டப் பண்ண முடியுமோ அவ்வளோ டப் பண்ணலாம். அதுக்கப்புறம் நாமளே பேசிக்கலாங்க என் ஸ்குவாடு, தெரியாத வார்த்தைங்க. ஏன்னா இந்த 2 நிமிஷம் மட்டும், அதுக்கப்புறம் நார்மலாக வருங்க. வாங்க போகலாம் இப்போ. ஹாய் என் ஸ்குவாடு, நான் தான் உங்கள் அக்மல். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அமேசிங் நோமட் சேனல். ஏன் ஸ்குவாடு, போன வீடியோவில் வந்து நம்ம போன வீடியோத்துக்கு முன்னாடி வீடியோவில் வேலூர் ஃபோர்ட் சொல்கிற பாருங்க, வேலூர் கோல்டன் டெம்பிள் போயிட்டு அங்கெல்லாம் இருக்கிறத விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே அன்றைக்கி அந்த சாயங்காலமே இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நியூ இயருக்கு வந்து கேக் சமைச்சது வீடியோ வந்துருக்கோம். அது பார்க்கலன்னு அதுவும் பாருங்கள். கோல்டன் டெம்பிள் பார்க்கலன்னா அதுவும் அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேலூர்னாவே ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட்டு தாங்க இன்றைக்கி போய் டேஸ்ட்டு பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கடைசியில் பேசிக்கலாம். இங்கிது வந்து இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூர் ஃபோர்ட்டு அந்த கோட்டையோட அந்த ரோடு பக்கத்துலேயே ஒரு மதில் சுவரெல்லாம் இருக்குது இல்லைங்க, அங்கே தான் அந்த காம்பவுண்டு இடத்துல தான். இந்த வழி எப்படி போகணுன்னா, நம்ம கோல்டன் டெம்பிள் போகிறோம் இல்லைங்க, அதே வழியில் தான். அந்த வழியில் அப்படியே நம்ம கோல்டன் டெம்பிள் போகிற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோல்டன் டெம்பிள் போகிற வழியில் போனோம்னா, அங்கே ஒரு முக்கோணம் ரவுண்டானால் அந்த சைடில் 3 ரோடு பிரியும். அப்படியே ரைட் சைடே ஒரு தள்ளு வண்டிங்க நிற்கும். இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன கடைன்னு. ஆமாங்க, எனக்கு மீன் சேமியா தான். மீன் சேமியா. நீங்கள் மீன் சேமியானா எப்படிடா நீ கேட்கலாம். எனக்கும் அதுதான் டவுட்டு. ஏன்னா நம்ம இப்போது ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்க்கும்போது அந்த இதை பார்த்தோம். மீன் சேமியானா மீன் தனியாக சாப்பிட்ருப்போம், சேமியா தனியாக சாப்பிட்ருப்போம். ஆனால் மீன் சேமியான்னு சொல்கிற பாருங்க, மீன் சேமியா கான்செப்ட் வந்து புதுசாகிதுங்க என் ஸ்குவாடு. அதனால தான் அந்த இது தான் இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலான்னு கிளம்பிக்கிறோம். அதுவும் இல்லாமல் இது வந்து வேலூர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. இங்கே வந்து நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிறாங்க. நிறைய பேர் இந்த கடை வந்து ஃபேமஸாக. நீங்கள் இந்த லைனில் போனீங்கன்னா டோட்டலாகவே மீன் சேமியா கடைங்க தான் இருக்குமே. அதுதான் இன்றைக்கி போய் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் எனக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குதுங்க. எப்படிக்கு இது என்னன்னு ஒன்றும் புரியல. இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டது கூட இல்லை. இந்த பேர் கேட்கும்போதே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வேறு மாதிரி இருந்துச்சுங்க. சரி, அதையும் ஒரு விலாக எடுத்துக்கலான்னு போயிக்கிறோங்க. வாங்க என் ஸ்குவாட் போகலாம். ஏன் கோடு, நம்ம இவ்வளோ நேரம் தேடி வந்தோம் இல்லைங்க, நம்ம மீன் சேமியா தேடி வந்தோம் இல்லைங்க, அதுக்கிட்ட வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. நல்லா இருக்குங்க அந்த மீன் காம்பினேஷனும் அந்த சேமியாவும் சேர்ந்து நல்லா இருக்கு. அவர்கிட்ட சாப்பிட்டுட்டு கேட்கலாம் இருங்க, எப்படி அந்த ரகசியம் என்னன்னு எல்லாம் போய் கேட்கலாம். நல்லா இருக்கு. ஆனால் அதிகம் போட்டுக்கிறாங்க, எவ்வளோ அமௌண்ட் தெரியாமல் சாப்பிட்டுன்னு போகிறாங்க. அவங்க எல்லாம் ஆளுங்க கொஞ்சம் ஃபுல்லாகிறாங்க. போய் அப்படியே சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் கேட்கலாம். எங்கே வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருந்து பேர் மறந்துட்டேன். சோழர் பகத்சிங் சிற்றுண்டி கடையில் தான் வாங்கியிருக்கிறோம். அங்கேருந்து வந்தோம்னா இந்த கடையில் மட்டும்தான் அதிக பேர் இருக்கிறாங்க. சரி, அதனால இங்கேயும் வந்து ரெண்டஸ் ஆகிட்டோங்க.
ஏன் ஸ்குவாடு நம்ம மீன் சேமியா வாங்கணும் இல்லைங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். அவங்ககிட்ட வீடியோ கேட்டோம், வீடியோ எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஆனால் பேச சொல்லலான்னு பார்த்தேன். சரி ஆளுங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அங்கே ஒரு அண்ணன் இருந்தார், கேட்டேன் அவர்கிட்ட. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைப்பா, ஆளுங்க வந்துனே இருப்பாங்க, அவ்வளோவா முடியாது, ஏன்னா டக்குன்னு ஆளுங்க வந்துக்கிறாங்க, அதனால பேச வைக்க முடியாது அப்படி சொன்னார். சரி நானும் அமைதியாக இருந்தேன், ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வேலை செஞ்சுக்கிறாங்க. அந்த கடையில் 3 பேர் இருக்கிறாங்க, ஒரு அக்கா 2 அண்ணங்க, 3 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க சரி அவங்களுக்கு அந்த வேலையே கரெக்டாக இருக்குங்க. நம்ம போய் அந்த நேரத்தில் போய் மைக் கொடுத்து கொஞ்சம் பேசி காசு சொல்கிறது அது நல்லா இல்லை. ஏன்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி இங்கே வந்திருந்தோம்னா, அங்கே கோல்டன் டெம்பிள் முன்னாடி வந்ததுன்னா அவங்க போட்ட டைம் கொஞ்சம் ஆளுங்க கம்மியாக வந்திருப்பாங்க. அப்போ கொஞ்சம் பேசுறதுக்கு ஏதாச்சும் உங்கள் கடையை பற்றி சொல்லியிருக்கலாம். சரி இந்த டைமில் ஆளுங்க வந்து நிற்கிறாங்களா, சரி நாமளும் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்தோம், ஒரு 1/2 மணி நேரம் முடியல. அந்த அண்ணடி கேட்டேன் எத்தனை வருஷமா இந்த கடை கீதுன்னு பார்த்தா 15 வருஷமா அப்படி கீதுப்பா கடைன்னு சொன்னார். அது ஒருமா முட்டை சேமியா, அவங்க கடையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை சேமியா, சிக்கன் சேமியா, அது ஒருமா மீன் சேமியா தான் ஃபேமஸே அந்த லைனில். மீன் சேமியா அதெல்லாம் இருக்குது, முட்டை சேமியா, மீன் சேமியாலாம் ஒரு 65 ரூபா அப்படி அந்த காஸ்ட்டு. மற்ற இது சிக்கன் சேமியாலாம் 70 ரூபா அந்த மாதிரி. சாப்பிட்டுட்டு வந்தவங்க நல்லா தான் இருந்துச்சு. அது வருமா அவங்க அப்படியே கலக்கி ஆம்லேட்டு அதெல்லாம் போடுறாங்க. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பி வந்துருக்கிறோம். 3 இதுலேயும் சேர்த்து வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தோம். ஆனால் நம்ம மதியமே சாப்பிட்டு போயிட்டோமா, ஒரு கட்டிட்டு போயிட்டோம் பிரியாணி இங்கே. அதான் முன்ன சொன்னோம்ல, போன வீடியோவில் சொன்னோம் சாப்பிட முடியாமல் சாப்பிட்டோன்னு. அதை சாப்பிட்டு போயிட்டோம், இதே சாப்பிட முடியல, அப்படியே பார்சல் பண்ணி எடுத்து வந்துடும். அப்படியே இப்போ போக போக அப்படியே கண்டினியூ போயிட்டு அப்படியே வீடியோ என் பண்ணிட்டு போக வேண்டியதாங்க, அவ்வளோதான். அப்படியே வந்தோம், இந்த இடத்துல நல்லா ஃபேமஸாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி அப்படியே சாப்பிட்டுட்டு, ஆனால் நிறைய கடையில் அந்த நம்ம போய் சாப்பிட்டோம் இல்லைங்க, பகவத் என்னடா பேர், பகவத் பாவி விட்டு போய் கேட்ட மாதிரிடா, பகவத், ஆமாம் சரி பகவத் சிற்றுண்டி நினைக்கிறேன், அந்த ஹோட்டல் தாங்க. வந்துட்டோம், அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் மறக்காம நம்ம அமேசிங் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. பாய்.